வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அனைத்து தமிழக எம்பிக்களுடன் பிரதமர் மோடியை சந்திக்க திட்டமிட்டுள்ளோம் என்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நன்றி என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அங்கன்வாடி பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி வளர்ச்சிப் பணிகள் குறித்து குடிநீர், வருவாய், கூட்டுறவு ஊரகம், மின்சாரம், சமூக நலம், கல்வித்துறை, அறநிலையத்துறை மற்றும் நகராட்சி, பேரூராட்சி துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் ஒட்டன்சத்திரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டார். அப்போது போர்க்கால அடிப்படையில் பணிகள் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். நீர்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் சட்டசபையில் நடந்தது. அப்போது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் EPS இடையே காரசார விவாதம் நடந்தது. கோடை காலம் நெருங்கி வருவதால் தர்பூசணி பழங்களின் விற்பனை தொடங்கி வருகிறது. கோடை காலம் என்றாலே பல இடங்களில் தற்காலிக தர்பூசணி கடைகள் முளைக்கும். இந்நிலையில் செயற்கையாக ஊசி செலுத்தி சாயமேற்றப்படும் பழங்கள் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சூலூர் அருகே கர்மத்தம்பட்டி பகுதியில் இருந்து அன்னூர் செல்லும் சாலையில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் தங்கி வேலை செய்து வருபவர் தூத்துக்குடி மாவட்டம் வைகுண்டம் தாலுகாவை சேர்ந்த வீரகாளி, வயது 40. இந்த நிலையில் பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் பணியாற்றும் ஊழியருக்கும் லாரி ஓட்டுநர், கிளீனர் ஆகியோருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஊழியர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். 2 மாதத்தில் 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி உறுதியளித்துள்ளார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடும்பத்தாருக்கு உரிய மறுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்த கோரி தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இன்று விசாரணை நடைபெற்றது. சென்னையில் வசித்து வரும் பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள யூடியூபர் சவுக்கு சங்கரின் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் அவரது வீட்டில் கழிவுநீர் போன்றவற்றை ஊற்றி வீட்டை சூறையாடியதால் பரபரப்பு எழுந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் அருகே சாமியார்பேட்டை கடற்கரையில் இன்று காலை விண்கலம் போன்ற மிதவை மர்ம பொருள் ஒன்று மிதந்து வந்துள்ளது. இதனை பார்த்த அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஆச்சரியமடைந்து உடனடியாக மீன்வளத்துறை, கடலோர காவல் படையினர், வருவாய்த்துறை உள்ளிட்டவர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். மதுரையை சேர்ந்த கண்ணன், முத்துக்குமார் உட்பட பலர் ஐகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தனர். கடவுள் சரியாக உள்ளனர், மனுதாரர்கள்தான் பிரச்சனை என்று ஐகோர்ட் மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை அளித்தனர். 2025 ஏப்ரல் 10ஆம் நாள் வியாழக்கிழமை கன்னியாகுமரி பொற்றையடி ஷீரடி சாய்பாபா ஆனந்த ஆலயத்தில் சர்வவசிய ஹோமமும் சிறப்பு பூஜையும் நடைபெறவுள்ளது. இந்த யாகத்தால் உங்கள் விருப்பமான காரியங்களை சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பத நம்பிக்கை தகவல் வெளியானது. திருச்சியில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று நீர்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேசினார். நீங்கள் விவசாயி என்றால் நாங்கள் என்ன IAS-ஆ என்று பேரவையில் பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார். ராஜபாளையம் அருகே காட்டுப்பகுதியில் நீதிமன்ற உத்தரவினை மீறி 2 இடங்களில் ஆசிரமங்கள் கட்டி வாழ்ந்து வந்த நித்யானந்த சீடர்களை வருவாய்த்துறையினரும் போலீசாரும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். கேரளாவில் பாஜக தொண்டர் சூரஜ் கொலை வழக்கில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் 8 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை மூலம் மத்தியில் ஆளும் பாஜக அரசு மும்மொழி கொள்கை வைத்து இந்தியை திணிக்க முயல்வதாக திமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. மேலும் அதிமுக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கின்றனர். இந்த நிலையில் பாஜக பொதுக்கூட்டத்தில் செய்தி சேகரித்த பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பாக திருமண புகைப்படம், வீடியோ எடிட்டிங், பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி அளிக்கப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தரைத்தளம் மற்றும் 3 தளங்களுடன் கூடிய விடுதி உள்ளது. தற்போது விடுதியில் அறைகள் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் கட்டடத்தின் 2வது தளத்தில் மின்கசிவு காரணமாக தீப்பிடிக்க தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு படையினர் வந்து தீயை அணைத்தனர். திமுக அரசு ஊழல் செய்திருக்கிறது என்பதை கூறியதற்காக சவுக்கு சங்கர் வீடு மீது நடத்தப்படும் தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம் என தமிழக பாஜக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்து கடவுளான முருகனின் கோயில் அமைந்துள்ள மதுரை திருப்பரங்குன்றம் மலையை அங்குள்ள இஸ்லாமியர்கள் உரிமை கொண்டாடுவதாகவும் அந்த மலையை காக்கும் வகையில் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி வழங்க கோரி பாரத் இந்து முன்னணி அமைப்பின் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவரான S. யுவராஜ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேல்முறையீடு வழக்கில் உச்சநீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்று உத்தரவிட்டுள்ளது. பவானிசாகர் வனப்பகுதியில் விலங்குகளின் தாகம் தீர்க்க குட்டைகளில் தண்ணீர் நிரப்பும் பணி தீவிரமடைந்துள்ளது. CSKவில் அலப்பறை கலப்புறம் சேப்பாக்கத்தில் பெர்ஃபார்ம் செய்வது என்னுடைய கனவு என்று அனிருத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கனிமங்கள் மூலம் ரூபாய் 1704 கோடி வருவாய் என்று கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் வெளியானது.
கிருஷ்ணகிரியில் கொடிக்கம்பத்தை அகற்றும் போது மின்சாரம் பாய்ந்து ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நேற்று முன்தினம் சென்னையில் கூட்டம் நடைபெற்றது. எந்த ஊழலை மறைக்க இந்த நாடகம் நடத்தப்பட்டது என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் எச். ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரியில் பொது இடத்தில் இருந்த திமுக கொடிக்கம்பத்தை அகற்ற முயன்றபோது மின்சாரம் பாய்ந்ததில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி தோழியான சைந்தவியை கடந்த 2013ஆம் ஆண்டு இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அன்வி என்ற மகள் உள்ளார். கடந்த ஆண்டு இருவரும் பிரிவதாக தங்களது சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தனர். திருமண வாழ்வில் இருந்து பிரிந்தாலும் எங்களுடைய நட்பு தொடர்வதாக விவாகரத்து அறிவிப்பின் போது கூறியுள்ளனர். இந்த நிலையில் விசாரணைக்கு கூட ஒரே காரில் ஜி.வி. பிரகாஷும் சைந்தவியும் வந்து சென்றுள்ளனர். 1 மாதத்திற்குள் 7,900 அங்கன்வாடி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தகவல் அளித்துள்ளார். ஈகை பண்பையும் நல்லிணக்கத்தையும் போற்றும் புனித ரமலான் நோன்பு இஸ்லாமிய பெருமக்களால் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் ஒரு ஆட்டை அறுத்து கொத்துக்கறி போட்டால் அதுதான் தேர்தல் என்று செந்தில் பாலாஜி பேசியது என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. கேரள மாநில பாஜக தலைவராக ராஜீவ் சந்திரசேகர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள சுங்கச்சாவடியில் நின்று கொண்டிருந்த கார் மீது கட்டுப்பாட்டை இழந்த மணல் லாரி மோதியதில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மணல் லாரி மோதி கார் நசுங்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானாவில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தின் உச்சமாக தப்பிக்க ஓடும் ரயிலிலிருந்து இளம்பெண் ஒருவர் குதித்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பிட்ட பணியில் இணைய தேவையான தகுதி என பரிந்துரைக்கப்பட்ட கல்வி தகுதியை விட அதிகம் கற்ற நபரை அவரது கல்வி தகுதியை மட்டுமே காரணமாக காட்டி பணியில் இணைக்காமல் நிராகரிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தென்காசி சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வந்த 2 மினி லாரிகளை மடக்கி சோதனையிட்ட போது அதில் 17 மூட்டைகளில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் இருந்தது தெரிந்து 4 பேர் கைது செய்யப்பட்டனர். வங்கதேச கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தமீம் இக்பாலுக்கு கிரிக்கெட் போட்டியில் விளையாடிக் கொண்டிருந்த போது நெஞ்சுவலி ஏற்பட்டதால் களத்தில் சுருண்டு விழுந்தார். 36 வயதான தமீம் இக்பால் அண்மையில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். அணியின் வெற்றிக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் விராட் கோலி என்று MS தோனி தெரிவித்துள்ளார். புதிய கேப்டன்களுடன் களம் காணும் டெல்லி லக்னோ 4வது லீக் போட்டியில் இன்று மோத உள்ளன. சென்னை சேப்பாக்கத்தில் நேற்று நடந்த IPL T20 தொடரின் 3வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் CSK அணி வென்றது. சென்னையில் இன்று IPL டிக்கெட்டுகள் முறைகேடாக விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மோதிய தொடரின் டிக்கெட்டுகளை முறைகேடாக விற்பனை செய்த 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் நேற்றை விட இன்று தங்கம் விலை 1 கிராமுக்கு ₹15 1 பவுனுக்கு ₹120 குறைந்திருக்கிறது. அதன்படி 27 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் ₹65,720க்கும் 1 கிராம் ₹8,715க்கும் விற்பனையானது. வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் திடீரென்று நிகழும் உயிரிழப்புகளை ஆய்வுக்கு உட்படுத்தி அது குறித்த விவரங்களை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வரும் மார்ச் 27, 28 தேதிகளில் தமிழகத்தில் வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் இதனால் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.